என்ன கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? ஜூலை 4 எனக்கு, அருணுக்கு, சித்துக்கு 3 பேருக்கு முக்கியமான நாள். நானும் சித்துவும் ரொம்ப வருஷமாக சேர்ந்து படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வழியாக 2 பேர்த்த படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. அந்த அளவுக்கு வந்துட்டோம் சித்து. தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அருண் விஸ்வா என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், என்னுடைய உதவியாளர். அவர் நான் எப்போ சந்திச்சேன்னா, தங்க மீன்கள் எடுத்துட்டு ஒரு 2010-11 வாக்கில் அது ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாதப்ப என் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் வந்தார். அவர் ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. டெய்லி இந்த படத்தில் வந்து ஐ திங்க் அப்பாவோட பேர் வந்து வாசுதேவன் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் கௌதம் வாசுதேவன் சார் ஆஃபீஸ்க்கும் அவருடைய ஷூட்டிங்க்கு போயிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் வாசுதேவன் பேர் வச்சிங்களான்னு தெரில. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள் தங்க மீன்கள் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு தெரியாமல் இருந்தப்ப கூட பணிபுரிந்தவங்களாம் அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நினச்சி போனதுக்கு அப்புறமும் அருண் விஸ்வா என் கூட தொடர்ந்து வந்துட்டே இருந்தார். அவரோட வேலை என்னென்னா, காலையில் என்ன வருவார், நாங்கள் ஒரு பைக்கில் கிளம்புவோம், நேராக ஃபோட்டான் கதாஸ் ஆஃபீஸ் போவோம், இப்போ நீதானே என் பொண்ணு சொந்த ஷூட்டிங் போவோம், கௌதம் சாரை பார்ப்போம். அவரை பார்த்து ஒரு சந்தோஷம் வரும், ஏதாவது ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்லுவார். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் வசந்த் ரவியை கூப்பிட்டு வராரு, அவங்க அப்பாவை கூப்பிட்டு வராரு. கிட்டத்தட்ட நான் என்னுடைய 2 BHK ஃப்ளாட்டில் இருந்து என்னை வெளியில் கூப்பிட்டு வந்து கோடம்பாக்கத்துக்குள்ளே கூப்பிட்டு போன ஒருத்தர் அப்படின்னா அது அருண் தான். அருண் மூலிமா தான் எனக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அறிமுகமானாங்க. அண்ட் அருண் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் நீங்கள் இல்லைன்னா தங்க மீன்கள் எப்படியும் வெளியில் வந்திருக்கோம். ஆனால் அந்த காலத்தை நானும் மாரி செல்வராஜும், அப்போ ஆஃபீஸில் வந்து மாரி செல்வராஜும் நானும் இருப்போம். இப்போ அருண் விஸ்வா வருவார். வந்தாலே ஒரு அருண் விஸ்வா பார்க்குறப்ப எல்லாரும் நினைப்பாங்கன்னா ரொம்ப பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதோ ஆடிக்கார் பிறந்ததுலேயும் ஆடிக்கார் வச்சுருக்காருன்னு. பட் இல்லை, அருண் விஸ்வா அது சொல்லாமான்னு தெரில. அருண் விஸ்வா வந்து என்ன சொல்கிறது, வீடற்று கடன்காரர்கள் துரத்த ஒவ்வொரு ஊராக வாழ்ந்து சென்னையில் வந்து அண்ட் சென்னைக்கு ஒரு கனவோடு வந்து பெரிய நம்பிக்கையோட அவரோட கனவு 3 BHK வாங்குறதுலாம் இல்லை, ஒரு டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும். அண்ட் பெரிய படிப்புலாம் இல்லை, வெறும் டிப்ளமோ. அதையுமே முடிச்சாரான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவர் அறிவாளி தான், ஆனால் முடிப்பதற்கான சூழல் இருந்துச்சா எனக்கு தெரில. ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய அம்மா அப்பா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவங்க பேரில் தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சாந்தி டாக்கீஸ். அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபாதர். அண்ட் அவங்க அப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச அருண் விஸ்வா இன்னைக்கு வரைக்கும் எந்த கேள்வியுமே கேட்டிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அருண் விஸ்வா செய்கிற எதுக்குமே அவர் நோ சொல்லியிருக்க மாட்டார் நான் நம்புகிறேன். அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அருண் விஸ்வா தான் சூப்பர் ஹீரோ. அண்ட் அருண் விஸ்வா அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, எங்கள் ஆஃபீஸுக்குமே ஒரு சூப்பர் ஹீரோ தான். அதுக்கப்புறம் தரமணியை டிசைன் பண்ணதாகட்டும். அண்ட் எனக்கு அருண் விஸ்வா பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பயங்கர ஒரு உற்சாகம் வரும். சில மனிதர்களை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகம் வரும். அந்த மாதிரி லைக் யூ கேன் பிலீவ் ஹிம் 100%. இப்போது நம்ம இந்த தோற்றத்தை வைத்து சில பேர்த்த முடிவு பண்ணுவோம், இவங்க இப்படி தானே. அதுக்கு நேர் எதிரான ஒருத்தர் தான் அருண் விஸ்வா. ரொம்ப பணிவான, ரொம்ப அடக்கமான, ரொம்ப கடினமாக போராடி இந்த படத்தில் எப்படி ரொம்ப நாளாக கனவு கண்டு ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு பாடுபடுதோ அப்படி அவங்க வீட்டிலேருந்து வந்து முன்னேறி இன்னைக்கு சத்தியம் தியேட்டரில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் அருண் விஸ்வா, அமுதவன், மாரி செல்வராஜ் நாங்கள் 4 பேர் அங்கே நின்றுருந்தோம். தங்க மீன்களுடைய ஆடியோ லான்ச் ஒரு வழியாக நடந்துச்சு. அப்போ அருண் விஸ்வா தான் என் கையை பிடிச்சிட்டு சொன்னால், சார் படம் கண்டிப்பாக ஹிட்டுன்னு. ஏன்னா இந்த இதெல்லாம் முதல்ல ஆனந்தையில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். ஸோ சத்தியம் தியேட்டரையும் அந்த நாளையும் என்னால் மறக்கவே முடியாது. அருண் விஸ்வா, ஆல் த பெஸ்ட். அண்ட் இன்னும் ரொம்ப தூரம் நீங்கள் போகணும். அண்ட் தமிழில் ரொம்ப முக்கியமான படங்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்கவும் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சித்து, அருண் விஸ்வா தங்க மீன்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணார்னா, சித்து வந்து கட்டது தமிழுக்கு அப்புறம் வந்தார். ஆனால் கட்டது தமிழ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட பேசலான்னு நினச்ச ஒரு ஹீரோக்குள்ள இல்லாட்டி ஒரே ஒரு ஹீரோ அவர் தான். அப்போ வந்து ஹைதராபாத்தில் வந்து நிஜமாவே ஒரு பெரிய ஹீரோ, பொம்மரையெல்லாம் ஓடி. அண்ட் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஹைதராபாத்துக்கு வாங்கன்னு சொன்னார். அன்னையிலேருந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சித்தார்த்தை பார்த்தியும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அவர் பயங்கர புத்திசாலி அண்ட் பயங்கர அகங்காரமான ஒருத்தர். அவருக்கு வாயில் நினச்சதை, மனசில் நினச்சதை, எதிராளியுடைய மனசை பார்க்காம பேசக்கூடிய ஒருத்தர். இப்படி நிறைய பிம்பங்கள் இருக்குது. பட் நிஜத்தில் நான் சொல்கிறேன், சித்தார்த் ஒரு அடிமுட்டாள். அடிமுட்டாள்னா எந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்னா, சித்தார்த் எப்போதுமே ஒரு வளர்ந்த குழந்தை. நானும் சித்தார்த்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. என்னென்னா நாங்கள் இன்னும் ஸ்கூலை விட்டு வரவே இல்லை. ஸ்டில் சில்ட்ரன். எப்போ எதை செய்யணும்னு தெரியாது, பக்க விளைவுகள் பின் விளைவுகளை பற்றி யோசிக்கிறது இல்லை. அந்த ஃப்ளோவில் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இயல்பான, காற்றுல பறக்கக்கூடிய ஒரு பஞ்சு மாதிரி தான் சித்து.
சித்து ஏன் இவ்வளோ இளமையாக இருக்காருன்னா அந்த மனசு அவ்வளவு பஞ்சு மாதிரி மறந்துட்டே இருந்தால் மட்டும்தான் இளமையாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். சித்து, பி அ சைல்டு ஆல்வேஸ், டோன்ட் வரி வாட் அதர்ஸ் சேஸ், அண்ட் யூ ஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ, யூ ஆர் அ கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ. அண்ட் எப்படி அருண் விஸ்வா ஒரு நம்பிக்கையோ அதே மாதிரி தான் சித்து எனக்கு நம்பிக்கை. அண்ட் சித்து வந்து நடிக்கிறாரோ இல்லையோ, நான் எப்போ பாட கூப்பிட்டாலும் வந்து படத்தில் பாடுவார். அதுக்கு காரணம் என்னென்னா, சித்துவோட பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்டே சித்து ஒரு 10 பாட்டு பண்ணி வச்சுருந்தார். அந்த 10 பாட்டை வச்சு நான் ஒரு திரைக்கதை பண்ணேன். அண்ட் சித்து ஒரு நாளைக்கு அந்த படத்தை பண்ணணும், அந்த பாட்டை வெளியில் கொண்டு வரணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் 3 BHK அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் யூ டூ இன் யுவர் லைஃப். ஐ லவ் போத் ஆஃப் யூ ஆஸ் ஐ லவ் செல்வம். நீங்கள் 2 பேரும் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை. அருண் அண்ட் சித்து அண்ட் செல்வம். ஒவ்வொரு வீட்லேயும் குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி இது எங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள். ஸோ எங்கள் 3 BHனுடைய 3 பேர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 8 தோட்டாக்கள் என்னுடைய ஃபேவரேட் ஃபிலிம், தமிழ் சினிமாவுடைய முக்கியமான படம். ஸ்ரீ கணேஷ், ஐ லவ் யூ ஃபார் தட் மூவி ஆல்வேஸ். அண்ட் நீங்கள் இன்னும் என்ன மாதிரியே ரொம்ப ஸ்லோவாக படம் எடுக்கிறீங்க, அப்படி இல்லாமல் நிறைய படம் எடுங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நம்புற ஒரு ஆள்னா. ஆல் த பெஸ்ட். தேவயானி மேம், பஞ்சதந்திரத்தை எத்தனை தடவை பார்த்துருப்பேன் ஞாபகமே இல்லை. நீங்கள் ராமண்ணான்னு என்னை நிறைய பேர் எனக்கு இன்னில் அடிச்சிருக்காங்க உங்களோட ராமண்ணா அவசரத்தை வச்சு. அந்த எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாதத்துலையும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நாங்கள் கேட்டுறோம். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் காதல் கோட்டை, நான்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்த படம். அண்ட் நான் உங்கள்கிட்ட நான் பேசினதில்லை, பட் எங்களுடைய பாலிய காலத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. சரத் சார், இந்த படத்தில் அந்த டைலாக் அந்த நீங்கள் செல்லோன்னு சொல்கிறப்ப ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு சார். நான் புலன் விசாரணையிலேருந்து உங்கள் படத்தை பார்த்துட்டு இருக்கேன். புலன் விசாரணை இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது நீங்களும் ஒரு காரணம். அண்ட் ஒரு கிரேட்டஸ்ட், என்ன சொல்கிறது, ஒரு வெர்சடைல் ஆக்டர். இன்னும் உங்களோட நடிப்பு எனக்கு என்ன பிடிக்குன்னா, நீங்கள் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச தமிழில் மிக யதார்த்தமான ஒரு நடிகர். ரொம்ப நடிப்பை புஷ் பண்ணாமல் நடிக்கக்கூடிய ஒருவர். அண்ட் இந்த மீசக்கார நண்பா பாட்டு வந்து எனக்கு பல தடவை நான் கேட்டிருக்கேன் சார். ஐ திங்க் நீங்களும் உங்களுடைய குரலும் ஒரு மாதிரி வந்து எப்போதுமே ரொம்ப இணக்கத்தையும் ரொம்ப நட்பாக அன்பாக இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த மியூசிக் டைரக்டர், ஃபார் த எவ்ரி ஒன் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் ஒரு வசனம் வரும், வீடுங்கிறதுனா அது மரியாதைன்னு சொல்லி. கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேட்டஸ். பட் அதை தாண்டி எனக்கு என்ன தோணுன்னா, எல்லாரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து வெறுமன கௌரவத்துக்காகவோ இதுக்காக மட்டும் இல்லை. இல்லாட்டின்னு எனக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் வீடு தானே, மேலே கூரை இருக்குது. பட் அப்படி இல்லை, எனக்கு பின்னாடி என் பையனோ அவங்களோட குழந்தைங்களோ எந்த மாதிரி விஷுவலில் வாழ்வாங்கன்னு நான் செட் பண்ணி வைக்கிற ஒன்று தான் வீடு. ஸோ நான் போனதுக்கப்புறமும் இந்த வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க, இந்த அறையில் தான் அவங்க தூங்குவான்னு எனக்கு தெரியறப்ப எனக்கு ஒரு மாதிரி நான் பார்க்க முடியாத ஃப்யூச்சரை, என்னுடைய சந்ததிகளினுடைய வருங்காலத்தை, அவங்க எங்கே தூங்குவாங்க, அவங்க எங்கே சண்டை போடுவாங்க, அவங்க எங்கே உடலுறவு கொள்வாங்க, எங்கே குழந்தைகள் பிறக்கும், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி அந்த இடத்தில் என்னுடைய மகனும் அவனுடைய மனைவியும் எங்கே மகிழ்ந்து குழாவுவாங்க, இப்படிங்கிற பல விஷயங்கள் சேர்ந்த ஒன்று தான் வீடு. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அது மரியாதைக்குரிய ஒன்றா இருந்தாலும் கூட ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒன்று. அண்ட் இந்த 3 BHK படம் அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான படமாக இருக்குன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய வாழ்க்கையோடும் தங்களுடைய கனவுகளோடும் தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு படமாக 3 BHK இருக்கும். அதை உருவாக்கிய என்னுடைய அருணுக்கும் அதில் நடித்த என்னுடைய சித்துக்கும் எனக்கு பிடித்த ஸ்ரீக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எதுக்கு என்ன 11:20க்கு அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டு இருக்குது. நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. 9 o'clock ஷாப்னோன்னு எனக்கு வந்த ஒரு சின்ன அந்த 9னா 9 வந்துடுவேன், 9:20னா 9:20க்கு வந்துடுவேன், 10னா 10க்கு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன போச்சுன்னா, அது ஒரு நல்ல காரியத்துக்கு 11:30 மணிக்கு என் மனைவியும் நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில்
நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன், பேச அழைக்கப்படுகிறேன் என்பதை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரை இருக்கிறவன் தான். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், அங்கிருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன முதல்ல அருண் எங்கே இருக்கீங்க தெரியலையே, என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக நினச்சிக்கேன், கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்னா இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க. அது நான் வருத்தப்படலை, ஏன்னா வாசுதேவன் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு. இந்த படம் வந்து முதல்ல கணேஷ், எனக்கு ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் ஐ எம் பார்ட் ஆஃப். அப்புறம் இதில் வந்து சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி ராம்சான் சொன்னாங்க. பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம். இங்கே தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில். இதில் தேவயானி அஃப்கோர்ஸ் 27ஆம் தேதி நாளை 28 ஆண்டுகள் சூரிய வம்சம். இட்ஸ் ஸோ நாஸ்டால்ஜிக் டு சே தட். நான் 28 வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறேன். யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை இதை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த சூரிய வம்சம், நாட்டாமை, நட்புக்காக நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும். அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் வந்து அந்த கதை சொல்லும் போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார். உண்மைதான். ஆனால் அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது. அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள். இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன, வாடகை வீட்டில் இருந்தானே, சொந்த வீட்டில் இருந்தானே, ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படின்னு நினைக்கின்ற காலம் கூட உண்டு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் சரத் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி வீடு விற்கலை, அந்த வீடை வந்து பெருசாக இடித்து கட்டுறேன், இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீட்டில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும். அஃப்கோர்ஸ் when you build a home, அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணுன்றதில் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது. அது நான் கேட்ட ஒரே கேள்வி ஸ்ரீ, இது வந்து ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாரித்து நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்களா, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்ற ஒரு கேள்வி தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஃபெல்ட் எஸ், ஐ திங்க் ஹோம், ரூஃப் அபோவ் த ஹெட் இஸ் கம்பல்சரி இன் த மஸ்ட். அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம். வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் அல்ல நம்ம எல்லோரும். உழைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோட வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மனசில் படுது. அதுவும் தேவயானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு, தேவயானி இயக்க, சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க, நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால் அது பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன். ஆனால் தேவயானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க. ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, பக்கத்தில் சைத்ரா உட்காந்து கேட்டாங்க, சரத் சார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரிகிறதுன்னு சொன்னாங்க. கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை, உண்மையாக கண்ணீர் வந்தது தான் என்று சொன்னேன். ஏன்னா இட் இஸ் ஸோ இமோஷனல் டு லுக் அட் இட், த வே இட் இஸ் கட். எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டிகே ஜிதன் ஒர்க் வித் இனிஷியலி. இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம், ஏன்னா குடும்பம் தான் மெயின், இது ஸ்ட்ரென்த். அது டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடாது. எந்த ஒரு சூழலிலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம். அது இந்த காலகட்டத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க.
அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை. அதுவும் ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமாக இந்த வாழ்க்கையில் இப்படி தான், இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். படிக்க வைக்கிறது எப்படி, கல்லூரிக்கு போகிறது எப்படி, கல்லூரிக்கு வேலை கிடைக்கிறது எப்படி, கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி, உடல்நலம் சரியில்லை போனால் எப்படி, இதெல்லாம் தாண்டி உங்கள் கனவை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது. ஆனால் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான். அதனால கடைசியில் நீ ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா, தட் இஸ் வேர் வி ஸ்டாண்ட். நான் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். என்னை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் ரிஸ்க் தான் தேர். இதில் வந்து சாதிச்சு காட்டணும், எந்த இடத்துலையும் மனசை வந்து விட்டுறக்கூடாது. இது கூட இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவயானி சொன்ன ரவிக்குமார் சார் கேட்டாங்க. நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில் வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன். இல்லை சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷனில் எப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு, நாளைக்கு ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன். that should be your attitude, that should be the attitude to think. ஏன்னா நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது. பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான். ஏன்னா பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக, சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக, ஏன்னா அருணை பற்றி சொல்லணும்னா ஐ வாண்ட் டு சே அபவுட் மை செல்ஃப், மெனி பீப்புள் மே நாட் நோ தட். நான் ஒன்றும் எங்கேயோ வானத்தந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரங்க, ஆல் இண்டியா ரயில்வேல வேலை செஞ்சவர் தான் அவரும். ஸோ நாங்கள் வந்து வீடு கட்டணுன்ற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு வந்ததா இல்லைன்னு தெரியாது. மொத்தம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்த பிறகு 11 வீடு மாறி இருக்கோம். மை ஃபாதர் நெவர் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் அ ஹவுஸ், பட் ஹீ டெவலப் மீ. நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வீடு வாங்கணும்னு என்ன உந்துதல் பண்ணதை நினைத்து பார்க்க வைத்த படம் 3 BHK. இட்ஸ் ட்ரூலி இமோஷனல், இட் ரிலேட்ஸ் டு மீ. அதான் சைத்ரா கேட்கும் போது சொன்னேன், கொஞ்சம் ஈரமாக இருக்கு. This is where we take our lives back to where we started from. அதுதான் இந்த படம். ஸோ இதில் பல பாடங்கள் வந்து இதில் இருக்குது. How to fight in life. You just cannot give up. Go towards your aims and goals and ambitions, you can achieve it. அது முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா then you're finished. ஒரு பாக்ஸிங் பவுட்டில் கீழே விழுந்தவொடனே யூஆர் லாஸ்ட்னு நினைக்கக்கூடாது. தட்ஸ் when you lose. Try to get up, you can win. எப்போது நம்ம விழுந்து விட்டோம் என்று நினைத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா then you lose. But when you can get up, then you can never lose. ஏன்னா அந்த ஒரு பஞ்சு கொடுத்துருமா தெரியுது, விழுந்து தடுமாறி விழுந்திருக்கலாம். ஆனால் when you get up, maybe you can give a better punch and still make the other fellow fall. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம், அந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டார்கள்ன்றது படம். இதில் நடிக்கும் போது we all became a ஃபேமிலின்னு சொல்லலாம். இது நோ எக்ஸாஜரேஷன். அதாவது ஆடியோ ஃபங்க்ஷன் வரும்போது ஏதோ வந்து பேசுகிறதுக்காக பேசுகிறான்னு நினச்சிடாதீங்க. ரியலி இமோஷ்னலி ஐ எம் கனெக்டட் டு 3 BHK. I am connected to this family of Vasudevan family truly, and this family is forever நினைக்கிறவனா. At any point of time, say this is my family, Devyani will be my family, Chaitra will be my family, Mehta will be my family, Ganesh will be my family, and most of all, the most respected, இதில் ஒரு பெரிய அந்த சகோதரர் கிடைச்சிருக்காங்கன்னா அருண் விஸ்வா தான். So there is no doubt about it. And Ram sir சொல்லும் போது I understood why he is fighting to make a good film அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். அப்புறம் DK சிறந்த ஒரு கேமராமேன், நான் ஒவ்வொரு சரி அவரை பார்ப்பேன், சீகரேஷோட பார்ப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மண்டை சும்மாவே இருக்காது. சித்துக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான். டவுட் வந்துகிட்டே இருக்கும். அது ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டனால நம்ம மண்டையில் ஏதாச்சும் ஓடி இது பண்ணிடலாமோ அப்படி பண்ணலாமோன்னு நினச்சிக்கிட்டு ஸோ மெனி டைம்ஸ் வில் ரேஸ் ஃபியூ டவுட்ஸ். அதில் ஸ்ரீகணேஷ் வந்து நிறையா இயக்குநர்கள் பார்த்துட்டேன். நான் ஸ்ரீகணேஷ் இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட், அதை சொல்லுவாங்க ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. லீ குவான் யூ பற்றி சொல்லுவாங்க. லீ குவான் யூ பர்சன் ஹூ லவ் த பீப்புள் ஆஃப் சிங்கப்பூர். ஆனால் இவர் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து செய்கிறத செஞ்சுருங்களேன் சார் அப்படின்ட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சொல்லுவார். அவ்வளோதான். நான் சொல்லுவேன் கணேஷ் இது மாதிரி இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி சொல்லிடுறேன் கணேஷ். சரி சார், அப்படியா சார், ஓகே சார் அப்படின்றார். சரி நான் அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி இது போய் சொல்லலான்னு போனோன்னே ஷார்ட்டெல்லாம் வச்சுட்டு சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் சார். இதுதான் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர். நீ அதை மாற்றிலாம் சொல்ல வேண்டாம் சார், எனக்கு தெரியும் சார், ஸ்கிரிப்ட் எழுது நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியும் சார், நீங்கள் பெரிய நடிகராக இருக்கலாம், நிறைய படம் நடிச்சிருக்கலாம், நான் சொன்னது மட்டும் செஞ்சுருங்க சார்.
I like that about him. A conviction that what he has written will be there in the screen சொல்லி நினைச்சதான் ஸ்ரீ கணேஷ். இனிஷியலாக என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காருன்னு பார்த்தேன். பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ ஃபெல்ட் சரத்வார் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு கேள்வினா கேள்வி கேட்கும்போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இப்போ ஃபீல் ஐ ஹவ் டன் எனிதிங் ஹாஷா அதை சொல்லியிருந்தானா சொல்லலை, இருந்தாலும் ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ டன் எனிதிங் எனி ஹார்ம் டு யுவர் மைண்ட் மென்டலி ஐ ஹவ் டிஸ்டர்ப் யூ. ஐ ஃபெல்ட் லைக் சேயிங் தட் டு யூ. ஆனால் இந்த படம் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஹவு இட்ஸ் கோயிங் டு ரீச் தி மாஸ், ஹவு எங்கே போய் ரீச் பண்ண போகுது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வி ஹவ் டன் அவர் ஜாப் வெல். வாசுதேவன் has worked well, Shanti has worked well, Aarti has worked well, Prabhu has worked well, and Aishu has worked well. கரெக்ட் தானே சைத்ரா? சாரி, நான் குடும்பத்தை மறந்துடக்கூடாது, அதனால தான் சொன்னேன். ஸோ எவ்ரிபடி ஹஸ் பட் டன் த பார்ட். அதில் வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும். இந்த படத்தை போய் பாருங்கள். அண்ட் ஒன் திங் நான் எல்லா இடத்துலையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். The audience, when you go and see, other than the press and the media who are authorized, who are given the rights to even criticize a movie or write good about a movie, they've got the right because they are film critics. But as audience, when you go to keep your judgment reserved. Let everybody see it and come up with an opinion. படங்களை போய் பார்த்து உள்ளே இருந்துக்கிட்டே மச்சான் உள்ளே வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள் வியூ அப்படி, டேஸ்ட் டிஃபர். ஒருவருடைய விஷம் இன்னொருத்தருக்கு அமிர்தமாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ லெட் தம் ஆல் கோ தேர், யூ ஆல் கோ வாட்ச் த ஃபிலிம். லெட் எவ்ரி இண்டிவிஜுவல் மேக் தர் ஓன் டிசிஷன் ஹவு திஸ் மூவி இஸ். அப்படி பண்ணால் இந்த என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ ஓன்ட் கோ எனிவேர். நான் பத்திரிகையாளர் சில பேர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் பழகியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகள் இதில் இருக்கு இல்லையா? நீங்கள் எல்லாம் உழைச்சோம்னா, உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு. உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பு உயர்வதரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம். உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும். அந்த வெற்றியை நோக்கி பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்கில் நிரம்ப, காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.